ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். செலீனியம் இன்டர்வியூ கொஷின் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு டே 7. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டிரைவர் மேனேஜ்மெண்ட் இன் செலீனியம். இன்டர்வியூவில் ஹவ் ஆர் யூ மெயின்டைனிங் யுவர் டிரைவர்ஸ்னு கேட்டுருவாங்க. உங்களோட செலீனியம் வந்து ஒரு ப்ரௌசர் டிபெண்டன்ட் சாஃப்ட்வேர். ஸோ அதுக்கு ஒரு டிரைவர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அந்த டிரைவர்ஸை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 மெத்தட் இருக்குது. The first one வந்து system.set property. இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். இது ஒரு இனிஷியல் மெத்தடும் கூட. செகண்ட், இந்த system.set ப்ராப்பர்ட்டியில் இருக்க கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸை ஃபுல்ஃபில் பண்ணது வந்து வெப் டிரைவர் மேனேஜர். இந்த வெப் டிரைவர் மேனேஜரை பேஸாக வச்சு செலீனியமே உருவாக்குனதான் செலீனியம் மேனேஜர். ஸோ இது வந்து நம்ம கோடில் பார்க்கலாம். ஓகே, நான் எப்போ போல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸிங் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி system.set ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி டிரைவரை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் எப்படின்னா system.set ப்ராப்பர்ட்டியில் வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் டிரைவர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிடணும். தென் டிரைவரை டவுன்லோட் பண்ணி அந்த டிரைவரோட பாத்தை வந்து அந்த க்ரோம் டிரைவர் .exeங்கிற வரைக்கும் கொடுக்கணும். தென் எப்பவும் போல வெப் டிரைவர் நியூ க்ரோம் டிரைவர் கொடுத்து இந்த யூஆர்எல் வந்து கெட் பண்றேன். ஸோ இப்போ இது வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் அஸ் டெஸ்ட். ஓகே, க்ரோம் டிரைவர் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ system.set ப்ராப்பர்ட்டி வச்சு இப்படி தான் பார்க்குறாங்க. செகண்ட், இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னதுன்னா, இதை வந்து ஃபால்ஸ் பண்ண இந்த system.set ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ஒரு ட்ராபேக், இதில் இந்த பாத் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, டிரைவர் பாத். இந்த டிரைவர் வந்து இப்போ என்னோட க்ரோமோட வெர்ஷன் 131. இந்த டிரைவரும் 131 தான். நாளைக்கே என்னோட க்ரோம் 132க்கு அப்டேட் ஆயிடுச்சுன்னா இந்த டிரைவர் 131 சப்போர்ட் ஆகாது. நான் திரும்பவும் டிரைவரை டவுன்லோட் பண்ணி என் சிஸ்டத்துக்கு செட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணணும். டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்ததான் வெப் டிரைவர் மேனேஜர். இந்த வெப் டிரைவர் மேனேஜருக்கு வந்து ஒரு மேவன் டிபெண்டன்சி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபார்ம் ஃபைலில் வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிங்கன்னா வெப் டிரைவர் மேனேஜரை யூஸ் பண்ண முடியும். ஸோ வெப் டிரைவர் மேனேஜர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இன்டர்நெட்லேருந்து டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக அந்த வேலையை வெப் டிரைவர் மேனேஜரே பார்க்கும். இன்டர்நெட்லேருந்து அந்த டிரைவர்ஸை உங்கள் க்ரோம் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுதான் வெப் டிரைவர் மேனேஜர். தென் செலீனியம் மேனேஜர். ஓகே, வெப் டிரைவர் மேனேஜர்ங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி டூல். ஸோ அவங்க கிட்ட ஏன் நான் வாங்கணும், நானே அதை பண்ணுவேனேங்கிறது சொல்லி தான் செலீனியமே உருவாக்குனது செலீனியம் மேனேஜர். செலீனியம் வெர்ஷன் 4 அண்ட் எபோக்கு மேலே அந்த வெப் டிரைவர் மேனேஜர் என்ன பண்ணுச்சோ கோடு எல்லாமே செலீனியம் மேனேஜரே பண்ணும். அப்போ இந்த system.set ப்ராப்பர்ட்டி இந்த கோடும் வேண்டாம். செலீனியம் மேனேஜர் அந்த டிரைவர்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வெப் டிரைவர் இஸ் ஈக்குவல் டு நியூ க்ரோம் டிரைவர்லேருந்து யூஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இந்த 2 லைனும் தான் இருக்கும். இங்கே system.set ப்ராப்பர்ட்டிங்கிறது வெப் டிரைவர் மேனேஜரும் கொடுக்கல. நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். இந்த ரன் ஆகாது. வேணா இருங்க, கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே கோட் இதுதான். இப்போ இதை வந்து ரன் பண்ண போறோம். க்ரோம் வந்து லான்ச் ஆகி URL கெட் ஆயிடுச்சு. system.set ப்ராப்பர்ட்டியும் இல்லை, எக்ஸ்டர்னல் ஏபிஐயும் இல்லை, ஜஸ்ட் செலீனியமே அந்த வேலையை பார்க்குது. ஸோ அதுதான் செலீனியம் மேனேஜர். செலீனியம் மேனேஜர்னு சொன்னாலே
டிரைவர் மேனேஜ்மெண்ட்டுக்காக செலீனியம் உருவாக்குன ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி. ஸோ அது வந்து செலீனியம் 4 அண்ட் எபோ வெர்ஷன்ஸுக்கு சப்போர்ட் ஆகும். செலீனியம் 4 இல்லைன்னா எபோ எது யூஸ் பண்ணாலும் செலீனியம் மேனேஜர் அது கூடவே இருக்கும். சரி, இதுவும் பார்த்துட்டோம். வெப் டிரைவர் மேனேஜ் கூட பார்த்துடலாம். ஸோ இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, வெப் டிரைவர் மேனேஜருக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஏபிஐ நீங்க டவுன்லோட் பண்ணணும், மேவன் டிபெண்டன்சி. ஸோ வெப் டிரைவர் மேவன் டிபெண்டன்சின்னு போட்டீங்கன்னா வரும். ஸோ இதுக்குள்ள போயிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் காப்பி. இப்போ எங்க வரணும், உங்க ஃபார்ம் ஃபைலுக்குள்ள போகணும். இந்த ஃபார்ம் வந்து ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே, பேஸ்ட் பண்ணிடுங்க. பில்ட் ஆகுது. இப்போ வெப் டிரைவர் மேனேஜர் இதா இருக்கு. வெப் டிரைவர் மேனேஜர் டாட் குரோம் டிரைவர் டாட் செட்டப் போட்டுட்டு இந்த லைன் வேணும். இந்த லைன் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இந்த கோட்ல நம்ம என்ன பண்றோம், சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் எலிமினேட் பண்றோம். இப்போ இதை ரன் பண்ணலாம். குரோம் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி, அதுவும் டிரைவர் மேனேஜ்மெண்ட்ல தான் பண்ணுது. பட் என்ன, நீங்க வந்து டிரைவரை எக்ஸ்பிளிசிட்டா டவுன்லோட் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கும். தென் செகண்ட் வெப் டிரைவர் மேனேஜர், அதுவும் அதே தான் பண்ணுது. பட் நீங்க தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்றீங்க. லாஸ்ட் ஒன் செலீனியம் மேனேஜர், அது செலீனியம் வெர்ஷன் 4 அண்ட் எபோவுக்கு சப்போர்ட் ஆகும். அதுல வந்து இந்த ரெண்டு கோடும் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டியும் கொடுக்கணும், வெப் டிரைவர் மேனேஜ்மெண்ட்டும் இல்லை, செலீனியமே அந்த வேலையை பார்க்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.